Good morning, children. Now we are looking at basic concepts of economics. In the previous class, we learned about different types of goods. That is one of the basic concept of economics, goods and services. So in 1.5.2, we are going to learn about utility and its meaning. Now, utility is an important concept in economics. See, every good has some satisfying power. So, utility means the satisfying power of a good. Okay, now let us go to the lesson. Utility means usefulness. In economics, utility is the one satisfying power of a commodity or a service. It is in the goods and in the services of an individual consumer at a particular time and a particular place. So, utility அப்படின்னா என்ன? பயன்பாடு. அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மனுஷனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய திருப்தி செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்குது இல்லையா? ஸோ அந்த மனிதனுடைய அந்த விருப்பத்தை அந்த வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த சப்ஜெக்டிவ் கான்செப்ட் தான் யூட்டிலிட்டி, பயன்பாடு. ஓகேவா? It is in the goods and services of an individual consumer at a particular time at a particular place. அது வந்து அந்த பொருட்களோடு சேர்ந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட சர்வீஸ்ல குறிப்பிட்ட பொருளை வாங்கும் பொழுது அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி, அதுதான் வந்துட்டு யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த யூட்டிலிட்டிக்கு வந்து சர்டன் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனுடைய தன்மைகள். For example, a cook derives utility from a knife using which he cuts some vegetable. இப்போ ஒரு குக் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னா அவருக்கு வந்து ஒரு கத்தி தேவைப்படுது. ஸோ அந்த கத்தி வந்து அவருடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யுது. அண்ட் a killer wants to stab his enemy by that knife. இப்போ ஒரு கொலைகாரனுக்கு அந்த கத்தி வந்து பயன்படுது. அவன் வந்து அந்த கத்தியை கொன்று தன்னுடைய எதிராளியை கொல்ல நினைக்கிறான். In economics, commodity has utility if it is satisfy a human want. அது கொலையாளி பயன்படுத்தினாலும் சரி, அந்த சமையல்காரன் பயன்படுத்தினாலும் சரி, அந்த கத்திக்கு திருப்திப்படுத்துற தன்மை இருக்குமானால் அதுக்கு யூட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூட்டிலிட்டி என்பது அந்த திருப்தி, ஒரு பொருளின் திருப்திப்படுத்தும் தன்மை, அந்த பொருளினுடைய பயன்பாடு, அது கம்ப்ளீட்டா மனம் தொடர்புடையது. அது வந்து இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஹியூமன் வாண்ட். Next thing is types of utility. The following are the types of utility. From utility, an individual consumer obtains utility from a good or services only when it is available in a particular form. Raw material in their original form may not possess utility for a consumer, but in their changed forms, as they become finished products, they provide utility to him. For example, cotton as a raw material may not possess utility for a consumer, but as it gets a new form as a cloth, it yields the consumer utility. Form utility அப்படின்னா இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் கன்சியூமர் when he is buying a commodity, he gets utility. But when the commodity is in its raw form, it doesn't have any utility. For example, ஒரு கன்சியூமருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காட்டன் ட்ரெஸ் அவனுக்கு யூட்டிலிட்டி கொடுக்குது.
அதே காட்டன் ஒரு ரா மெட்டீரியலா, மூலப்பொருளா, அது பினிஷ்டு ப்ராடக்டா இல்லாம இருக்கும் பொழுது அவனுக்கும் அந்த பொருளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த ரா காட்டன் வந்து அவனுக்கு வந்து யூட்டிலிட்டி கொடுக்கிறது கிடையாது. சோ ஒரு பொருள் யூட்டிலிட்டி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஃபைனல் ஃபார்ம் வேணும். அதாவது காட்டனா இருக்கும் பொழுது, ரா காட்டனா இருக்கும்போது there is no utility, but when it turns into a commodity it gives utility to the consumer. Okay, next, time utility. A sick man derives time utility from a blood not at the time of its donation but only at the operation time when it is used. இப்ப பாருங்க, டைம் யூட்டிலிட்டி இது எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது. ஆக்சுவலி அந்த ரத்தம் வந்துட்டு அந்த ஆபரேஷன் டைம்ல அவருக்கு யூஸ் ஆகும் பொழுது அவர் அதுல உண்டான யூட்டிலிட்டியை பெறுகிறார். அதே ரத்தத்தை யாராவது டொனேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்படி டொனேட் பண்ணும் பொழுது அதுக்கு அந்த யூட்டிலிட்டி வர்றதில்ல. அது நுகரப்படும் பொழுது, அதாவது when it is used during the time of operation, that possesses some utility. Next is place of utility. A student derives place utility from a book not at the place of its production but only at the place of its education, consumption. Okay, center. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு புக்கும் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கை வந்துட்டு உருவாக்குகிற அந்த தொழில் கூடத்துல அந்த புக்கு இருக்கும் பொழுது அதுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அது ஷாப்புக்கு வரும் பொழுது, புக் ஷாப்புக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் அதை கன்சியூம் பண்ணும் பொழுது அந்த புக் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இட் கிவ்ஸ் an utility. So a particular good should come to the place where it will be consumed, then only it will gain utility. Okay, next is service utility. An individual consumer derives service utility from a service made available at the time when he most need it. For example, clients obtain services utility from their lawyers and patient derives service utility from the doctors and so on. Service utility வந்து எப்படின்னா, நமக்கு தேவை ஏற்படும் பொழுதுதான். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம எப்ப போவோம்? when we are sick. அதே மாதிரி ஒரு லாயர் கிட்ட எப்ப போவோம்? when we have some problem. சோ அந்த தேவைக்கு ஏத்த பொழுதுதான், அந்த தேவையை பற்றி தான் வந்துட்டு அந்த சர்வீஸ் யூட்டிலிட்டி அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், பொசெஷன் யூட்டிலிட்டி. when a student buys a book or a dictionary from a bookseller, then only it gives utility. இப்போ ஒரு புக்கு வந்து கடையிலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த யூட்டிலிட்டியும் கொடுக்காது. ஒரு டிக்ஷனரியோ புக்கோ அவன் என்ன பண்ணணும்? you have to buy the book or dictionary, okay, from the seller, then only it can give him utility. ஓகேவா? next is knowledge utility. It is the utility derived by having knowledge of a particular thing. Advertisement serves as a source of information of an object. Knowledge utility அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து நாம் வந்து தெரிந்து கொள்ளுவது. அந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அது வந்து நம்மளுடைய அந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை திருப்திப்படுத்துது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இது வந்துட்டு சர்வ்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்ப யூட்டிலிட்டி மெஷர் பண்ண முடியுமா, இதை அளவிட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி. வாண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை an act of consumption. ஒரு மனுஷனுடைய தேவை என்பது அந்த பொருளை அவன் வாங்கும் பொழுது திருப்தி செய்யப்படுகிறது. The consumer derives utility measured in terms of utility. இப்ப யூட்டிலிட்டி, அந்த திருப்தியை வந்து யூட்டில்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மெஷர் பண்றாங்க. அண்ட் யூட்டில் இஸ் an unit of measurement of utility. இப்ப யூட்டிலிட்டியை மெஷர் பண்றதுக்கு வந்துட்டு யூட்டில் வச்சிருக்காங்க. இப்ப எப்படி தண்ணியை மெஷர் பண்ண லிட்டர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண they have a util. An individual pays a price for the util of the good equals to the utility derived. இப்போ every individual what he does, he
he pays a price for a good, okay, equals to his utility. இந்த price வந்து அந்த utilityக்கு ஈக்குவலா இருக்கு. Marshall states that utility can be measured directly using the measuring rod of money. அதாவது சொல்றாரு, மார்ஷல் சொல்றாரு, இந்த யூட்டிலிட்டியை எப்படி மெஷர் பண்ணலாம்னா பணத்தை வச்சு மெஷர் பண்ணலாம். இந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் நம்ம செலவழிக்கிறோமோ அதுதான் அதனுடைய மெஷரிங் ராட் அப்படின்னு சொல்றார். சோ அந்த பொருட்களை நம்ம அந்த வாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க திருப்தியா இருக்கிறோம் இல்லையா? சோ அந்த பணத்தை வச்சு நம்ம யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம்னு சொல்றாரு. பொதுவா யூட்டிலிட்டி இஸ் அ மெஷரபிள் கான்செப்ட். இட் கேன் பி மெஷர்டு பை யூட்டில்ஸ், ஓகே, அண்ட் யூனிட் ஆஃப் and util is an unit of measurement of utility. An individual pays a price for a unit of good equal to the utility derived. எவ்வளவு திருப்தி கிடைக்குதோ அதை ஒட்டி தான் அந்த பிரைஸ் தீர்மானிக்கப்படுது. So a price is the measuring rod of money. So what is utility? Utility is the want satisfying power. Okay va? Next is very important concept, price. விலை. Price is the value of the goods expressed in terms of money. Price of the good is fixed by forces of demand for the supply of good. Price determines what good are to be produced and in what quantity. It also decides how the goods are to be produced. Price is the value of the goods expressed in terms of money. ஒரு பொருளின் மதிப்பு பணத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இப்போ பிரைஸ் ஆஃப் த குட்ஸ் எதனால பிக்ஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்ல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த ரெண்டும் தான் பிரைஸை வந்து டிட்டர்மின் பண்ணுது. பிரைஸ் டிட்டர்மின்ஸ் வாட் குட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ். பிரைஸ் சொல்லுது எந்த பொருளை நீ உற்பத்தி பண்ண வேணும், எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண வேணும். இட் ஆல்சோ டிசைட் ஹவு குட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ். எப்படி அந்த பொருட்களை நீ பயன்படுத்த வேண்டும், இது கூட வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் மார்க்கெட். Generally market means a place where commodities are bought and sold. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட்னு ஒரு இடத்த பத்தி பேசுறோம். இங்கதான் வந்து பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யறோம், உற்பத்தியான பொருட்களை நம்ம வந்துட்டு விற்கிறோம், வாங்குறோம். But in economics, it represents where buyers and sellers enter into a exchange of goods and service over a price. But in economicsல என்ன பண்றோம் அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸும் வந்துட்டு எந்த இடத்துல போய் அந்த குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ, அது ஒரு பிரைஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அந்த இடத்தை நம்ம we call it as. Next one is cost. Cost refers to the expenses incurred by the producer or acquire a given quantum of a good. Together with revenue, it determines the profit gained or loss incurred by firm. Cost refers to the expenses incurred to produce or acquire a given quantum of a good. அதாவது குறிப்பிட்ட அளவு, given quantumனா அந்த குறிப்பிட்ட அளவு குட், அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு என்ன விலை கிரயம் செலுத்தப்பட்டதோ அதான் காஸ்ட் அப்படின்றோம். டுகெதர் வித் ரெவென்யூ, இது கூட என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த வருமானம், அதை விற்பதனால வரக்கூடிய அந்த வருமானத்தையும் சேர்த்துக்கிறோம். It determines the profit gained or loss incurred by a firm. இந்த காஸ்ட் தான் வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்து லாபம் அடைந்ததா அல்லது அது லாஸ் பண்ணிடுச்சா அப்படின்றத வந்துட்டு நமக்கு தெளிவா காமிச்சு கொடுக்கும். Next is revenue. Revenue is income obtained from the sales of goods and services. ரெவென்யூனாலும் இன்கம்னாலும் ஒண்ணுமா. ஒரு பொருளை வந்து நம்ம விற்கும் பொழுது நமக்கு அந்த சர்வீஸை செல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பணம் அதான் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ என்னன்னு சொல்லுவோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸ் TR, total revenue represents the money obtained from the சேல் ஆஃப் த யூனிட்ஸ் ஆஃப் த குட்ஸ். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொருட்களை நம்ம விற்பனை செய்வதை குறிக்குது. Thus TR is equal to P into Q, where TR is total revenue, P is the price of the goods and R is the total quantity of goods sold. TR எடுத்துக்கிட்டீங்கன்னா TR எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் ரெவென்யூ, ஒரு
ஒரு நிறுவனத்தினுடைய டோட்டல் ரெவென்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா P இன்டு Q தான். இப்போ P அப்படின்னா என்ன? பிரைஸ் பர் யூனிட். நீ வந்து எவ்வளோ ஒரு பொருளுக்கு நீ என்ன பிரைஸ் வச்சிருக்கிற, யூனிட் அந்த யூனிட் ஆஃப் அ குட். அண்ட் Q இஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் குட் சோல்டு. Q அப்படின்னா அப்படி எத்தனை பொருளை நீ வித்திருக்கிற, மொத்த அமௌண்ட் என்ன. ஒரு பேனா 10 ரூபாய் அப்படின்னா அது P. ஓகேவா? இப்போ வந்துட்டு 100 பேனா எவ்வளோ அப்படின்னா அந்த 100. அப்போ 10 இன்ட்டு 100 அதான் வந்துட்டு TR, டோட்டல் ரெவென்யூ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து equilibrium. Stable equilibrium. Professor Stigler states that equilibrium is a position from which there is no net tendency to move. ஈக்குவிலிபிரியம் அப்படின்றது ஒரு நிலை. இட் இஸ் அ பொசிஷன். அதுல இருந்து அந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் மூவ் ஆக மாட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஆப்சன்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு டிஸ்ஈக்குலிபிரியம். ஒரு இடத்துல ஈக்குவிலிபிரியம் இல்லைன்னா அந்த இடத்துல டிஸ்ஈக்குலிபிரியம் இருக்கிறது என்ற அர்த்தம். கன்சியூமர் ஈக்குவிலிபிரியம் அக்கர்ஸ் when he gets maximum satisfaction. ஒரு கன்சியூமர் எப்படி வந்து ஈக்குவிலிபிரியம் என்கிற அந்த நிலையை அடைகிறார் என்றால் எப்பொழுது அவர் முழுமையான திருப்தியை அடைகிறாரோ. நம்ம சரியா விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா, அதுதான் வந்துட்டு மேக்சிமம் சாட்டிஸ்பாக்சன். அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அப்பா நம்ம சரியான லாபத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு எப்ப நினைக்கிறாரோ அந்த பொசிஷன் தான் வந்துட்டு மேக்சிமம் ப்ராஃபிட். A resource is an equilibrium when it gets fully employed and gets its maximum payment. ஒரு ரிசோர்ஸ் வந்து எப்ப ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் அடையும் அப்படின்னு சொன்னோம்னா when it get fully employed, அதை நம்ம முழுமையா பயன்படுத்தணும், அதன் மூலமா மேக்சிமம் பேமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். where static equilibrium is based on given and constant prices, quantities, income, technology and population. ஆனா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட் பிரைசஸ் எல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா, குவான்டிட்டிஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, இன்கம், டெக்னாலஜி, பாப்புலேஷன் இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அது மாறுதலுக்கு உட்படும் இல்லையா, அது ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. இன்னைக்கு விற்ற பொருள் நாளைக்கு அதே நிலைமைக்கெல்லாம் நம்மளுக்கு விற்காது. நெக்ஸ்ட் இஸ் இன்கம். Income represents the amount of monetary or other returns. Income அப்படினாலே வந்துட்டு it is a monetary or other returns either earned or unearned, small or big, acquiring over a period of time to an economic unit. Nominal income refers to income expressed in terms of money. It is termed as the money income. Real income is the amount of goods that can be produced with the money as income. It is the purchasing power of income which is based on the rate of inflation. So income என்றால் எல்லாருக்கும் தெரியும் வருமானம். So அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? It represents the amounts of monetary or other returns either earned or unearned, small or big, acquiring for a period of time to an economic unit. ஒரு எக்கனாமிக் யூனிட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானம், அது அவங்க ஏர்ன் பண்ணி வாங்கினாலும் சரி, அன்ஏர்ன்டா இருந்தாலும் சரி, அந்த யூனிட் பிக்கோ ஸ்மாலோ அது பத்தியெல்லாம் கவலை இல்லை. அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை தான் நம்ம வந்து மானிட்டரி இன்கம் சொல்றோம். ரியல் இன்கம் வந்து என்ன அப்படின்னா, இது அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் வித் மணி as income. இந்த பணத்தை வைத்து எவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்ண முடியுமோ அதுதான் வந்துட்டு ரியல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ரியல் இன்கம் தான் வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன். இது வந்து எப்படின்னா இந்த விலை உயர்வின் அடிப்படையில வந்துட்டு இது அமைந்திருக்கிறது, இது முழுவதும் சார்ந்திருக்கிறது. ஸோ இன்கம் என்றால் வருமானம், ஒரு யூனிட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் நம்ம வந்துட்டு இன்கம் என்கிறோம். நவ் வி ஹவ் சீன் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே, யூ பெருஸ் த லெசன் ஒன்ஸ்
and answer the question. You search for answers and you read answers. When you, it is only 2 pages. Okay, you have to read and find the answers. Okay, thank you. We will